ஹலோ கைஸ், ஃபேஷஸ் குட் கில் அப்படிங்கிற சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய எபிசோட்ஸ் போட்டாச்சு. அது எல்லாமே பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வாங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட் கடைசியில நம்மளோட ஹௌரியோட அம்மா அந்த ஷாமன் இருக்காங்கல்ல, அந்த ஷாமனோட வீட்டுக்கு ஹௌரி வந்துட்டு போயிருப்பா. எதுக்கு இவங்க வந்துட்டு போனா இன்னைக்குன்னு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் பார்க்கும்போது அந்த சீக்கிரட்டா ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. அந்த ரூம்குள்ள போனா ஒரே ரத்தமா இருந்திருக்கும்ல. ஸோ அங்க இருந்துதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு ஃபுல்லாவே ரத்தம் இருக்கிறத பார்த்து ஐயோ போச்சே, இவ வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணனே தெரியல, எல்லா பக்கமும் ரத்தமா இருக்கு. அப்படியே ஒரு கழுகு அப்படியே வந்து துடிச்சு அந்த கண்ணாடியில மூக்க விட்டு உடஞ்சு அப்படியே செத்து போகுது. இதெல்லாம் பார்த்து அப்படியே பதறி போனவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹௌரிய பார்த்தா ஏதோ அவளுக்கு வந்துட்டு ஏதோ தெரிஞ்ச ஏதோ ஒரு வேலையை ஏதோ பண்ணி முடிச்ச மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்து கையெல்லாம் டிஷ்யூ வச்சு அசால்ட்டா தொடச்சிட்டு இருக்கா. இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இங்க அந்த ஷாமன் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும் போது கீழே அப்படியே பூரா இருக்குல்ல, பூரா அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா ஷாமனோட மூக்கு வாயில இருந்து எல்லாமே அப்படியே ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. ஐயோ, என் பொண்ணு தெரியாம இதை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் மேல தண்டிச்சிடாதீங்க, அவளுக்கு என்ன ஒரு கஷ்டமும் கொடுத்துடாதீங்க, அவளோட எல்லா தண்டனைகளையும் நீங்க எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாமன் வந்து ஏதோ ஒரு இதை வச்சு அப்படியே இருந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. திடீர்னு போய் ஏதோ கபோர்ட்ல இருந்து பார்த்தா நம்ம மஞ்சுவோட போட்டோ, அதாவது மஞ்சு அதுக்கப்புறம் ஹௌரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோலாம் எடுத்து கையில வச்சுட்டு என் பொண்ணை வந்து மன்னிச்சிருங்க, என் பொண்ணுக்கு எந்த தண்டனை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கீழே அப்படியே வந்து ஒரு முடியெல்லாம் எடுத்து கையில வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப வந்து காலையில விடிஞ்சே போச்சு. மஞ்சு தான் வந்துகிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா முந்தின நாளே ஹௌரி வந்து என்ன மெசேஜ் பண்ணிருப்பானா, இன்னைக்கு நான் வந்து அம்மா வீட்டை தூங்க போறேன் அப்படின்னு அனுப்பியிருப்பாள். சோ இப்போ வந்து ஹௌரிக்கு தான் கூப்பிட்டு பார்த்திருக்கா மஞ்சு. அவ போனை எடுக்காதனால சரி நம்ம நேர்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஷாமனோட வீட்டுக்கு தான் வரா. வந்தா ரொம்பவே நிசப்தமா இருக்கு, அமைதியா இருக்கு. என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு, விடிஞ்சிருச்சு, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல நடையா உள்ள போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பக்கம் ஷாமன் ஏதோ ஒன்று துளி மாதிரி ஏதோ தோண்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு யூனிஃபார்ம் வேற இருக்கு. அது வந்து ஹௌரியோட யூனிஃபார்ம் என்னன்னு தெரியல. இங்க இருந்து மஞ்சு அதை பார்த்துட்டு இருக்கும் போது அவ காலில் லைட்டா வந்து ஒரு மரக்குச்சி இடிச்சிருது. அதை கேட்ட சத்தத்துல ஷாமன் திரும்பி பார்த்துடுறாங்க. அப்படியே அவங்க தெரிச்சு வந்து இவளை பார்க்க ஓடி வர இவ அதுக்கு மேல பயந்துட்டு ஓடி போறா பயத்துல. ஏன்னா அவங்க முகம் எல்லாம் ரத்தமா வேற இருக்குல்ல. அந்த நேரத்துல எப்படியோ வந்து ஷாமன் வந்து மஞ்சுவை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவ கையில ஒரு மந்திரத்தால எழுதுன ஒரு துணி மாதிரி கையில கொடுத்து இதை எப்படியாச்சும் நீ போய் ஹௌரியோட பேகுக்குள்ள வை, அப்பதான் அவளை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும், அவ இப்ப ரொம்பவே வந்து பெரிய டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டு இருக்கா, என் புருஷனதான் என்னால காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் என் பொண்ணையாவது நான் காப்பாத்தணும், உனக்கு நான் சொல்றது கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு உலுக்கி கத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி நீங்க போக வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்க உடம்ப பாருங்க எவ்வளவு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அது எனக்கு குணப்படுத்துறதுக்கு நல்லாவே தெரியும், உன் கண்ணை நான் குணப்படுத்துறது உனக்கு ஞாபகம் இல்லையா, அத மாதிரி இதை நான் பார்த்துப்பேன், இப்ப நீ முதல்ல ஸ்கூலுக்கு போய் இதை எப்படியாச்சும் அவளுக்கு தெரியாம அவ பேக்ல வை, இது இல்லைன்னா அவ செத்துருவா, சீக்கிரம் போ, ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு குச்சியை வந்து கையால பிடிக்க போறாங்க. அந்த குச்சி அப்படியே உடஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. அப்பவும் அவங்க வந்து நீ ஸ்கூலுக்கு போன்னு சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்துறாங்க. உடனே மஞ்சுவும் பயந்துகிட்டே இப்ப அங்க இருந்து வெளியில வரா. கட் பண்ணா இப்ப மஞ்சு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கா. அங்க ஹௌரி நின்று வந்து அந்த சுருட்டமுடி பொண்ணு இருக்கால அவகிட்ட பேசிட்டு இருக்கா. திடீர்னு உள்ள வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹௌரி கேட்க, இல்ல நான் உன்னோட வீட்டுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பதட்டமா பேச, சரி இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒண்ணும் சொல்லாம போயிடுறா. இவங்களுக்கு புரியவே இல்லை என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணா இப்ப வந்து கிளாஸ்ல வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இவளுக்கு வந்து ஒரே மனசுல வந்து அந்த அம்மா சொன்னதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப இதை வந்து அவ பேக்ல வைக்கவே வேணாமா, அவங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஹௌரிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. இப்போ ஹௌரியும் அந்த சுருட்டமுடி பொண்ணு வெளியில போன நேரமா பார்த்து ஹௌரியோடைய ஹூடி இருக்குல்ல, அவ பேக் அந்த பக்கமா இருக்கு. சரி அப்ப அவளோட ஹூடிக்குள்ள வச்சிடலாம், இல்லைன்னா பேக் குள்ள வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அங்க அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க. இப்ப திடீர்னு அவங்க ரெண்டு பேர் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அதுல அந்த சுருட்டமுடி பொண்ணு பார்த்துட்டு, ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறா. உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு உள்ள வச்சுட்டு எந்திரிச்சு நின்றுடுறா. ஆனா ஹௌரி வந்து அது உள்ள இருந்து அதை எடுத்துட்டா. இதை பார்த்த உடனே ஹௌரிக்கு நல்லாவே தெரியுது அது யார் இவளுக்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு ஒரு அறை அப்படியே மஞ்சுவை விட்டுடுறா.
இவ அரைஞ்சதை பார்த்து அந்த சுருட்டு முடி பொண்ணு அப்படியே வந்து வாயடைச்சு போயிடுறா. எதுவுமே இவ சொல்லல. கையில அந்த அவங்க அம்மா எழுதி கொடுத்தாங்கல்ல ஷாமன், அதை அப்படியே கிழிச்சு அதை அப்படியே வந்து மஞ்சோட மூஞ்சி மேலேயே எரிஞ்சிடுறா. அப்படியே அவ இவ அழுக. அந்த சீனை அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப பாத்ரூம்ல வந்துட்டு கௌரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. தண்ணியை வச்சு மூஞ்சி நல்லா கழுவிட்டு இருக்கா. அப்படியே வெளியில வரும்போது அவளுக்கு யாரோ பேசுற சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்து கேட்கும் போதுதான் தெரியுது உள்ள அந்த சுருட்டுமுடி பொண்ணு இருக்காள். அவ உள்ள வந்து அந்த அப்புறம் அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அந்த ஆப் எல்லாம் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களே கோடிங் டீம்ல, அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவளோட அம்மா ஷாமன் தானே, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல. அவன் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில அவ ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துட்டு இருந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து இவ அடிச்சால அது எல்லாத்தையும் வந்து இவங்க ஷேர் பண்ணி குசுன்னு பேசிட்டு இருக்க. ஓ, அதனாலதான் ஷாமனை பத்தி பேச்சு எடுத்தாலே வந்து மேடம் அமைதியாடுறாங்களா, இல்லைன்னா பேச்ச மாத்திடுறாங்களா அப்படின்னு டேவும் சொல்லிட்டு இருக்கான். சரி காலையில என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க. டக்குன்னு கதவை திறந்து இவங்களுக்கு எதுக்கு இப்ப தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிக்கிறா. ஓ, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு அமைதியாயிடுறாங்க. உடனே ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிட்டு அவளுடைய கம்ப்யூட்டர் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த கிரிகோ ஆப்பை தான் காட்டுறா. நான் இதை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அதுக்குள்ள ரெடி பண்ண, நம்ம இப்போ தானே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த யூஐ கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு ஃபன்னியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டுமுடி பொண்ணு சொல்ல சொல்றான். ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு, பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். முதல்ல எல்லாரும் வாய மூடுங்க, உங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது, நீங்க சும்மா இந்த ரூமர் பேசுறதுக்கு தான் லாய்க்கு, நான் தான் இந்த கோடிங் எல்லாமே உட்காந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்டே சொல்றா, ஒன்னாலதான் வந்துட்டு கொஞ்சமாச்சும் ஒரு நல்ல விஷயம் கிடைச்சது, இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணலாங்கிற ஐடியா. இன்னொருத்தனை பார்த்து சொல்றா, உங்களாலதான் வந்துட்டு இந்த ஒரு விஷ் கொடுத்தா அதை அப்படியே பண்ணி கொடுக்குற மாதிரி ஆப் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கிடைச்சிது. ஸோ உங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஏதோ கொஞ்சம் தான் எனக்கு வந்து ஹெல்ப் கிடைச்சிது, மற்றபடி எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஷாமனை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களால எந்திரிச்சு கூட நடந்து வர முடியல, அப்படியே தவழ்ந்து வராங்க. அவங்க ஏதோ ஒரு தூரமா இருக்கிற ஒரு வெள்ளை துணியை வந்து கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால முடியல. அப்படியே அங்கேயே விழுந்துடுறாங்க, கண்ணை மூடிடுறாங்க. செத்துட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. இப்போ ஹௌரி வந்து கிளாஸ் ரூம்குள்ள வந்துகிட்டு இருக்கா. இப்போ மஞ்சுவோட பெஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட, ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்க இப்போ ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்கோம், அதுல என்ன விஷயம் சொன்னாலும் அது அப்படியே நடக்கும், அதனால உங்க விஷஸ் எல்லாம் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் யார் விஷ் கொடுத்துருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிற அந்த மானிட்டர் டிவில வந்துட்டு ஒரு வீடியோவை பிளே பண்றா. அது எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து அது பப்ளிஷ் ஆகுது. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மஞ்சு வந்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதி அவ வந்து பேசிட்டு இருப்பாள, இந்த மாதிரி என்னைய வந்து பைத்தியமா லவ் பண்ணணும், அவன் ரொம்பவே ஹாட்டா இருக்கா அப்படி இப்படின்னு அவ வந்து அன்னைக்கு ராத்திரி பேசிட்டு இருப்பாள். ஆக்சுவலி அவ இவள மேல இருந்த நம்பிக்கையில தான் அவ இந்த அளவுக்கு பேசிட்டு இருந்திருப்பா. இப்போ அந்த வீடியோவை இவ என்ன பண்ணிட்டா, எல்லார் முன்னாடி பப்ளிஷ் பண்ணிட்டா. இதை வந்து மஞ்சு எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அவ வந்து இவளுடைய ஹௌரியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே ட்ரை பண்ணா. ஆனா ஹௌரிக்கு வந்து இப்ப சுத்தமா வந்து இவ மேல இருக்கிற இது போய் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப இவளுக்கு இதை தாங்கிக்கவே முடியல. கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹோல் கிளாஸுமே இவளை வந்து நக்கல் அடிச்சு வந்து இவளை இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தா அந்த பையனும் இங்க வந்துட்டா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்ன மாதிரி ஒரு லூஸ் எல்லாம் நான் லவ் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போனை வச்சு அப்படியே குத்தி கன்னத்திலே ஓங்கி பலார்னு வேற அறையிறான். ஒன்னாலதாண்டி இப்ப எல்லாருமே என்னையும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்க. அவ அப்படியே அவ சட்டையை பிடிக்கிறான். ஏன் சட்டையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே டேபிள்ல பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்ப எல்லாரும் இன்னும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹௌரியுமே சிரிச்சுட்டு போறா. இதை வந்து மஞ்சுவால தாங்கிக்கவே முடியல. ஆக்சுவலி வந்து இவனோட டேவோட சட்டையை மஞ்சு பிடிக்கும் போது அவனுடைய நேம் பேட்சை சட்டையில இருந்து பிடிச்சி இழுத்துருப்பா தெரியாம, அது கைக்குள்ளதான் இருக்கும். இப்ப அவ கோச்சுக்கிட்டு இப்ப அவ ரூமுக்கு தான் வந்திருக்கா. இவ கிட்ட அந்த ஷாமன் வந்து ஒரு பொம்மையை வச்சு, இதை வச்சு நம்மளால வந்து யாருனாலும் அப்படியே ஆட்டு வைக்க முடியும், நம்மளால அதுக்கு என்ன வேணாலும் பண்ண அவங்க அப்படியே அது மாதிரியே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஒரு மர பொம்மை மாதிரி. அதை வந்து இவ வச்சிருக்கா 2-3 கிட்ட. ஸோ அதுல இருந்து எடுத்து 2 பொம்மையை அங்க வச்சு இப்ப என்ன பண்றா அப்படின்னா, ஹௌரியோடைய திங்ஸ் தான் இவகிட்ட இருக்கும்ல, அதே மாதிரி அவனோட டேவோட அந்த பேட்ச் இருக்குல்ல, அதையே வந்து அந்த பொம்மை மேல இறுக்கி கட்டி அந்த ஷாமன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு இதை வச்சு கண்ணு மூக்கு வாய் மாதிரி கீச்சணும்னு சொல்லியிருப்பாங்க, அதை மாதிரி கீச்சிட்டு இருக்கா. ஒரு ஃப்ரெஷ் பிளட் வேணும்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு அவளுடைய ரத்தத்தையே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்படி கொஞ்சமா அவள் ரொம்பவே மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க சொன்னதெல்லாம் அவளுக்கே தெரியாம எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கா கோவத்துல. அதை பண்ணி முடிச்சுட்டு இப்போ அவங்க இன்னுமே நிறைய சொல்லியிருப்பாங்க அவகிட்ட, நிறைய தந்திர மந்திரங்கள், அதுக்கப்புறம் என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்றதுனால வந்து நம்ம
என்னெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே மைண்டும் ஹார்ட்டும் வந்து ஒரே சிங்க்ல இருக்கணும். மைண்டு சொல்றது தான் ஹார்ட் வந்து கேட்குற மாதிரி இருக்கணும். உன் ஹார்ட் வந்து ஃபர்ஸ்ட் செயல்பட்டு மைண்டு ரெண்டாவது செயல்பட்டுச்சுன்னா இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய வந்து டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நீ வந்து ஒரு இதை வந்து நீ சொல்ற அப்படின்னா அதுக்கு ஒரு பீஸ் சிக்கன் மாதிரி தான். நீ பெரிய பெரிய ஆசைகளை சொல்ற அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ கொடுக்க வேண்டிய அந்த கடனுமே அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. இவ இப்ப என்ன பண்றா, ஒரு போனை செட் பண்ணி அந்த போன்ல இப்ப வந்து ஒரு வீடியோ மாதிரி பேசுறா. அந்த கிரிகோ ஆப்குள்ளேயே என்ன பேசுறா அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து சொல்லுங்க, உங்க விஷயம் வந்து நான் கண்டிப்பா வந்து நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து பேச ஆரம்பிக்கிறா. இப்போ என்னோட விஷ் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே சாகணும், இதுதான் என்னுடைய உண்மையான விஷ் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்து அவ கழுத்து அப்படியே கீறி அந்த ரத்தம் வந்து அந்த போன் வரைக்கும் தெளிக்குது. அப்படியே அங்க விழுந்து செத்து போறா. இந்த சீனை தான் இந்த ஹோல் எபிசோடுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம பார்த்திருப்போம். அது வேற யாரும் இல்லை, இந்த மஞ்சு தான். என்னடா ஷாமனு ஹவுரின்னு மஞ்சு தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவ பெரிய மந்திரத்தை பயங்கரமா பண்ணி விட்டுட்டு போயிருக்கா. இப்போ இவளோட அந்த வீடியோ இருக்குல்ல, கழுத்து அறுக்கப்பட்ட வீடியோ, அது இப்போ அந்த ஆப்ல தானே பப்ளிஷ் ஆயிருக்கு. போச்சு, நம்மளை வச்சு செய்ய போறாங்க அந்த ஆப்ல. இப்போ ஒரு பொண்ணு செத்து போன மாதிரி வேற போட்டிருந்தானே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேற கத்த. இப்போ வந்து அதை முதல்ல டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு அந்த லேபுக்குள்ளதான் ஓடி வர ஹவுரி. உள்ள வந்து அவ லேப்டாப்ல டெலிட் பண்ண பல தடவை கிளிக் பண்றான், ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. சரி ஓகே, மொத்தம் அந்த கிளவுட் இதையும் வந்துட்டு நம்ம எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எல்லாமோ ட்ரை பண்றா, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. ஏதோ வந்து அதுல ஒரு தீய சக்தி இருக்குங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியுது. அப்ப திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா மானிட்டர்லயும் வந்து மஞ்சுவோட அந்த வீடியோ தான் ஓடுது. அதை பார்த்து அப்படியே பயந்து கீழே உட்காந்துடுறா. இப்போ அந்த வீடியோல அவ சொல்லியிருப்பாள்ல, இந்த மாதிரி வந்து எல்லாருமே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா அவ அந்த 2 மரபுமே யாருக்கு வச்சிருந்தா, டேக்கும் அவரிக்கும் தானே. இப்ப அவ சொல்ல அங்க இருந்து லேப பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா கீழே விழுந்து அவனை வந்து வேற யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்படியே அவன் ஒரு பக்கம் அவனே கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க ஹவுரியும் பக்கத்துல இருக்கிற ஒரு கிளாஸ் எடுத்து அவ கழுத்தை வெட்டுறதுக்கு அப்படியே வரா. இன்னொரு பக்கம் வந்து அந்த கூர்மையான பொருள் எடுத்து கழுத்தை வெட்டி அங்கேயே விழுந்து செத்து போக, இங்க ஹவுரியும் வந்துட்டு அப்படியே கழுத்துல வச்சு அப்படியே கீறிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்றா, அவன் கையை அப்படியே டக்குனு பிடிச்சி இழுத்து விட அந்த அவளோட கையே வந்து அந்த கிளாஸ் வச்சு கீறிட்டு இருக்கும் போது கழுத்துல இருந்து அப்படியே மூஞ்ச பார்க்க கீறி விட்டுருது. இதனால அவ வந்து அப்படியே ஸ்பாட்ல சாகல. இப்போ அவ கண்ணு முன்னாடி அப்படியே வந்து மஞ்சு தெரியுறா. ஆனா இவ கீழே விழுந்து அப்படியே அந்த போன்ல கையில பாத்துட்டு இருக்கா. அந்த போன்ல அப்படியே அந்த கிரிகோ ஆப்போடைய அந்த சிம்பிள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹவுரி அப்படியே செத்து போக, இந்த பக்கம் நம்மளோட மஞ்சோட போன்ல உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜ் நோட்டிபிகேஷன் வருது நம்ம பார்க்க முடியுது. அந்த இடத்துலதான் வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல நம்ம வந்து எப்படி இதை ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஜெனி இருக்காங்கல்ல, பிரசன்ட் சீன்ல இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, ஜியா. ஸோ அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன் until then. This is LG Voice over. Bye bye.